திருப்பதி லட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் திருப்பதிக்கு 10 லட்சம் லிட்டர் நெய் வந்திருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து 10 லட்சம் லிட்டர் நெய் திருப்பதிக்கு வந்திருக்கிறது. கர்நாடக அரசின் பால் உற்பத்தி நிறுவனம் நெய்யை கொள்முதல் செய்திருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன எழில்? ஆனந்தி, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விநியோகிக்கப்படக்கூடிய லட்டு விவகாரம் பூதாகாரமாகி அரசியலில் பொதுமக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்போது கர்நாடகா மில்க் பெடரேஷன் நிறுவனத்திலிருந்து 10 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நெய்யில் கலப்படம் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வந்தது. அதே போல ஆய்வறிக்கைகளும் அதை உறுதிப்படுத்தது. இதற்கு அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது. இப்படி பல்வேறு விதமாக இந்த நெய்யை வைத்து பல்வேறு விதமாக பேசப்பட்ட நிலையில் தற்போது திருப்பதி தேவஸ்தானம் கர்நாடகா மில்க் பெடரேஷன் நிறுவனத்திலிருந்து 10 லட்சம் லிட்டர் நெய்யை வாங்கியிருக்கிறது. அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கு நைவேத்தியம் செய்ய தயாரிக்கப்படக்கூடிய அன்னப்பிரசாதம், அதே போல லட்டு பிரசாதம், பக்தர்களுக்கு விற்பனை செய்ய தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதம் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கர்நாடக அரசுக்கு சொந்தமான கர்நாடகா மில்க் பெடரேஷன் நிறுவனத்தின் நந்தினி பிராண்ட் நெய்யை கலப்பட நெய் விவகாரத்திற்கு பிறகு தேவஸ்தானம் தற்போது கொள்முதல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தான் டேங்கர்களில் அங்கு கர்நாடகாவிலிருந்து 10 லட்சம் லிட்டர் நெய் தற்போது திருப்பதி மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனந்தி, திருப்பதி லட்டு தயாரிக்கும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக பெரிய சர்ச்சை எழுந்த நிலையில் கர்நாடகாவிலிருந்து நெய்யை திருப்பதி தேவஸ்தானம் கொள்முதல் செய்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.